வந்தே விருந்தாவனச்சரம் வல்லவீஜன வல்லபம் ஜெயந்தி சம்பவம் தாம வைஜெயந்தி விபூஷணம். இந்த அஞ்சாவது சர்க்கத்துல யாதவாபியுதயத்துல கண்ணன் கோபர்களோட மிருகையா விளையாடுறது, அதாவது வேட்டையாடுவதை பத்தி வர்ணிச்சுட்டு வர்றார். 28 ஸ்லோகம் பார்த்திருக்கோம். அதுல இந்த 28வது ஸ்லோகத்துல ஷராஹதானாம் விபினே மிருகாணாம் ஆர்திராஹிருதைஹி சர்மபீஹி ஆப்த ஹர்ஷாக அகல்பயன் ஆஸ்தரணானி கோபாக சர்வேஷ யோக்யானி சம்வேஷ யோக்யானி சகாயினீனாம். காட்டுல வந்து ஷர ஆகதானாம் அம்புகள்னால எல்லா மிருகங்களையும் அடிச்சு அந்த மிருகங்களுடைய ஒரு அந்த துவக்கு தோல் இருக்கோ இல்லையோ அந்த தோல் வந்து ஈரமாவே அதை எடுத்து சந்தோஷமா அதுக்கப்புறம் அதை பதப்படுத்தி அதுக்கப்புறம் அதை ஆஸ்தரணானி அகல்பயன்னு சீக்கிரமா அதை போய் எடுத்து மெதுவா அதை பதப்படுத்தினாங்கிற அதை பொறுமையா வந்து படுத்துக்கிறதுக்கு உபயோகமா இருக்கிற மாதிரி ஒரு போர்வையாகவோ இல்ல அந்த மேல போடுற அந்த பெட்ஷீட் மாதிரி தரைக்கு மேல போடக்கூடிய அந்த ஒரு கவர் மாதிரி அவ பண்ணா அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல பார்த்தோம். அடுத்தது இப்போ எல்லா மிருகங்கள் எல்லாம் அடிச்சா சொல்லியும் அந்த குகையில இருந்த குகவாசியா இருக்கக்கூடிய அந்த சிங்கங்கள் எல்லாம் வெளியில வர மாதிரி வெளியில இருக்கக்கூடிய கோலாகலத்தை பார்த்துட்டு இந்த சிங்கம் வெளில வர பார்த்தது கண்ணனும் அம்புகள்னால அடிச்சு அவைகள் எல்லாம் நாசம் பண்ணியாச்சுன்னு பார்த்தோம். அப்போ அந்த குகைகள்லாம் இப்ப எம்டியா இருக்கா, நல்ல பரந்த வெளியா இருக்கு. அந்த குகை பெரிய குகையா இருக்கு. அங்க இந்த கோபர்கள்லாம் மாடுகளை அங்க வந்து நிம்மதியா கட்டுறதுக்கு ஒண்ணுக்கு ஒண்ணு இடிக்காதபடிக்கு நல்ல இடம் கிடைச்சதுனால அந்த குகைக்குள்ள எல்லா கண்ணுக்குட்டி எல்லாத்தையும் அந்த குகைக்குள்ள அனுப்பிச்சான் அப்படிங்கிறது இந்த அடுத்த ஸ்லோகம் 29வது. அபின்ன பார்ஷ்வ ரொம்ப சின்னதா இருக்குன்னு பாக்குறேன். சரி, பாதி பாதியா பார்ப்போம். அபின்ன பார்ஷ்வேஷு அவகாச பேதாத் பின்ன ஸ்திதிம் பீதிம் அபோஹ்ய வத்சான் நிரஸ்த சிம்ஹேஷு குஹா கிருஹேஷு ன்யவீவிஷன் நாத நியோக பாஜஹா. நாத நியோக பாஜஹா, நாத கண்ணன், கண்ணனுடைய நியோக ஆணை, அதை பாஜகாங்கிறச்சு அதை பஜிக்கின்றவர்கள், விச் மீன்ஸ் அதை அடைந்தவர்கள். சோ கண்ணன் வந்து ஆணையிட்டு அந்த கண்ணனுடைய ஆணையின் பேர் யாரு நடந்துக்கிறான்னா அந்த கோபர்களை பத்தி இங்க சொல்றார். சோ நாத நியோக பாஜகா பிருத்யாகாங்கிற அவனுடைய ஆணையை அடைந்தவர்கள் அந்த பணியாட்கள்னு இல்லாத இந்த இடத்துல எப்படின்னா கோபர்களை தான் சொல்றது. அந்த கோபர்கள் வந்து அவனால தரிக்கப்படுகிறார்கள். பிருத்யாகனாலே பரணாத்து பிருத்யா, அவன் தான் பரிபாலிக்கிறான் அந்த கோபர்களை. அதனால அவனுடைய ஆணையை இவ வந்து ஃபாலோ பண்றான். அப்படிப்பட்ட அந்த கோபர்கள் நாத நியோக பாஜகா நிரஸ்து வத்சானு ன்யவீவிஷன் இங்க முன்னாடி இருக்கு, 2வது லைன் கடைசியில இருக்கு. வத்சானு அந்த கண்ணுக்குட்டிகளை ன்யவீவிஷன் நுழைவித்தான். எதுக்குள்ளன்னா குஹா கிருஹேஷு நிரஸ்த சிம்ஹேஷு குஹா கிருஹேஷு. அங்கந்த குஹா குகை, அந்த குகைங்கிற வீடு குஹரூபமாக இருக்கக்கூடிய வீடுகளில் அங்க இப்ப சிங்கம் கிடையாது. சோ நிரஸ்த சிம்ஹேஷு அழிக்கப்பட்ட சிங்கங்கள். சோ விச் மீன்ஸ் சிங்கம் அங்கிருந்து விரட்டி அடிக்கப்பட்டுடுத்தோ இல்லைன்னா அங்க இருக்கக்கூடிய அந்த சிங்கங்கள் எல்லாம் அழிச்சாச்சு. அப்பேற்பட்ட அந்த குகை ரூபமாக இருக்கக்கூடிய வீடுகளில் கோபர்கள் கண்ணுக்குட்டிகளை ன்யவீவிஷன்னு அதுக்குள்ள நுழைச்சா அந்த கண்ணுக்குட்டியை உள்ள போகும்படி செய்தார்கள். அது எப்படி இருந்தது அந்த இடத்துலன்னா அந்த குகைகள் அபின்ன பார்ஷ்வேஷு, அபின்ன பார்ஷ்வேஷு சைடெல்லாம் வந்து உடையாம இருந்தது. இங்க பாருங்க, அவிதீர்ண பார்ஷ்வேஷு பார்ஷ்வ சைத்தில்ய அபாவாத்துங்கிற. ஜென்ரலி ஒரு குகைக்குள்ள ஒரு சண்டை மாதிரி நடந்ததுன்னா அங்கங்க இந்த லேண்ட்ஸ்லைட்ஸ் மாதிரி வந்து உங்களுக்கு இல்லைன்னா சைட்ல ஏதாவது ஓப்பனிங் இருந்ததுன்னா கண்ணுக்குட்டிக்கெல்லாம் அது சேஃப் கிடையாதுங்கிறதுனால சைடெல்லாம் வந்து உடையாமல் இருந்தது. அபின்ன பார்ஷ்வேஷு ஆர் அது விழக்கூடிய ஒரு டேஞ்சர் அங்க இல்ல. ஆகையினால கொஞ்சம் செக்யூரா இருந்தது அந்த குகைகள். அத சொல்றார் அபின்ன பார்ஷ்வேஷு குஹா கிருஹேஷு. சைடெல்லாம் வந்து உடைக்காதபடிக்கு இருக்கக்கூடிய குகைகளில் அவகாச பேதாத்து
பின்னஸ்திதீனு பீதிம் வத்சானு பீதிம் அபோஹ்ய, அந்த பீதிம் அபோஹ்ய பயத்தை போக்கிவிட்டு அந்த கண்ணுக்குட்டிகளை உள்ளே நுழைத்தான். ஏன் பயத்தை போக்கிட்டோம்னா அங்க சிங்கம் கிடையாதுங்கிறது தெரிஞ்செடுத்து எல்லாத்துக்கும், சிங்கத்தை எல்லாத்தையும் போக்கடிச்சாச்சுங்கிறதுனால அங்க இருக்கக்கூடிய அவகாச பேதாத்து நிறைய இடங்கள் இடைவெளி நிறைய இருக்கிறதுனால இடைவெளியினால பிரிக்கப்பட்டவைகளாக பின்னஸ்திதின்னு தனித்து நிற்கக்கூடிய கண்ணுக்குட்டிகள். அந்த குகையில பெரிய இடம் இருந்தது, இடைவெளி இருந்ததுனால அவகாச பேதாத்து பின்னஸ்திதின்னு தனித்து நிற்கக்கூடியவைகளான வத்சானு அந்த கண்ணுக்குட்டிகளை பீதிம் அபோஹ்ய அவைகளினுடைய ஒரு பயத்தை போக்கி அபின்ன பார்ஷ்வேஷு பக்கங்கள் உடையாமல் இருக்கக்கூடிய நிரஸ்த சிம்ஹேஷு சிங்கங்கள் விரட்டி அடிக்கப்பட்ட, அதாவது சிங்கங்கள் இல்லாத குகைங்கிற வீட்டுக்குள்ள இந்த கோபர்கள் எல்லாம் அந்த கண்ணுக்குட்டிகளை நுழைத்தார்கள். ஞவீவிஷன், ஞவீவிஷன்ங்கிறச்சு நிவேஷயதி நிவேஷயாமாசுகு இருக்கு இல்லையா, அதோட லுங் லகாரம் ஞவீவிஷன். சோ அபின்ன பார்ஷ்வேஷு அவகாச பேதாத் பின்னஸ்திதீம் பீதிம் அபோஹ்ய வத்சான் நிரஸ்த சிம்ஹேஷு குஹா கிருஹேஷு ஞவீவிஷன் நாத நியோக பாஜஹ அயாதயாமைர் அச்சிர பிரதாபாத் சுமிருஷ்ட பாகைஹி அதிசல்ய ஸ்ருங்கம் மாம்சைர் மிருகாணாம் மதுனா அவசிக்தைஹி நந்தஸ்ய பிருத்யாக விபினே நனந்துஹு. ரொம்ப நேரம் ரொம்ப நாள் வேட்டையாடுறதுனால அப்பப்போ அப்படியே ஃப்ரெஷ்ஷா அடிச்சு அந்த மாம்சத்தை அவ சாப்பிட்டா அந்த கோபர்கள். நந்தஸ்ய பிருத்யாக நந்தனுடைய அந்த வேலையாட்கள் எல்லாம் கோபர்கள் அல்லது வேலையாட்கள், இது தனியா வேணாலும் எடுத்துக்கலாம் அந்த சர்வெண்ட்ஸ், ஆனா கூட வந்தவா கோபர்கள் தானே. அப்போ நந்தஸ்ய பிருத்யாக விபினே அந்த காட்டில் நனந்துகு சந்தோஷம் அடைந்தார்கள். ரொம்ப ஜாலியா இருந்தான்னு அர்த்தம். எப்படின்னா சாப்பிட்டுண்டு மிருகாணாம் மாம்சைஹி நனந்துகு மிருகங்களினுடைய மாம்சத்தினால் சந்தோஷம் அடைந்தார்கள். அந்த மாம்சம் எப்படி இருக்குன்னா பதப்பட்டிருக்கு, அத சமைச்சு ஃப்ரெஷ்ஷா சாப்பிடுறாங்கிறத வர்ணிக்கிறார் இதுல. யாத்த யாமைஹி, யாமம்ங்கிறது ஒரு 3 மணி நேரம் சாப்பாட்டினுடைய கணக்கு. எப்படின்னா மாடர்ன் டைம்ஸ்ல நீங்க பார்த்தேன்னா 3-3-3, அதாவது சமைச்சு 3 மணி நேரம் வெளில இருக்கலாமா, 3 நாள் ஃப்ரிட்ஜுக்குள்ள இருக்கலாமா, 3 மாசம் ஃப்ரீசர்ல இருக்கலாமா. இது ஒரு கணக்கு இந்த காலத்துக்கு சொல்றான். யாமங்கிறது 3 மணி நேரம் கணக்கு. ஆயுர்வேதத்துல பார்த்தேன்னா ஒரு யாமம் தாண்டித்துன்னா அந்த சாப்பாட்டை சாப்பிடக்கூடாது, சமைச்சு 3 மணி நேரத்துக்குள்ள சாப்பாட்டை சாப்பிட்டானோ. யாத்த யாமைஹி, ஃப்ரெஷ்ஷா இருக்கணும். இதெல்லாம் யாமம் அயாத்தம், ஒரு ஜாமம் போகலன்னு அர்த்தம். அப்படிப்பட்ட மாம்சைஹி மாம்சங்களை கொண்டு சந்தோஷம் அடைந்தார்கள். சோ ஃப்ரெஷ் மீட், ரா மீட் இல்ல, சுமிருஷ்ட பாகைஹி அதிசல்யம் அதிசல்ய ஸ்ருங்கம் யதா ஸ்யாத் ததா சுமிருஷ்ட பாகைஹி அப்பிரதாப அச்சிர பிரதாபாத். அச்சிர பிரதாபாத்து ரொம்ப நேரம் அதை போட்டு இது பண்ணல, பொறிக்கல. அதாவது அந்த ஒரு பார்பெக்யூ மாதிரி வச்சுக்கோங்களேன், கீழே இருந்து ஃபயர் இருக்கும், அக்னி இருக்கும், அது மேல இந்த சல்ய ஸ்ருங்கம்ங்கிற சல்ய ஸ்ருங்கே அதிசல்யம். அதுதான் அந்த அதி போடுறது என்னன்னா சப்தமி விபக்திய குறிக்கிறதுக்காக சல்ய ஸ்ருங்கேன்னு அர்த்தம். சோ சல்யம் இங்க அம்பு, அம்பனுடைய முனை ஸ்ருங்கம், அதுல இந்த மாம்சங்களை குத்தி. சோ சல்ய ஸ்ருங்கே சுமிருஷ்ட பாக்கைகி, நன்கு சமைக்கப்பட்டவைகளான அச்சிர பிரதாபாத்து, ரொம்ப நேரம் எடுக்கல, சோ குவிக்கா அது ரோஸ்ட் ஆயிடுத்து உங்களுக்கு. அதான் பார்பெக்யூ தான் அது. அதேதான், வேற ஒண்ணும் இல்ல. அச்சிர பிரதாபாத்து ரொம்ப நேரம் அது சுட்டுன்னு இருந்ததுன்னா இட் பிகம்ஸ் வெரி ரப்பரியா. அதனால குறைச்ச நேரத்துலதான் அதை அக்னியில காமிச்சு
அப்படி ரொம்ப ரசத்தோட இருக்கக்கூடிய அயாத யாமைகிங்கிறதுக்கு அகத ரசைகிங்கிறார். ரசம் போகல இன்னும். அதுதான் அந்த ஒரு கணக்கு இருக்கு. 3 மணி நேரம் தாண்டி எடுத்துனா அதனுடைய சத்து போயிடுறது. அதுக்குள்ள சாப்பிட்டுடணும்னு பேரு. அப்படி அது மாத்திரம் இல்ல, மதுனா அவசிக்தைகிங்கிறார். அதுல தேனை தோச்சு அந்த மாம்சத்தை சாப்பிட்டாளாம். மதுனா அவசிக்தைகி, க்ஷௌத்ரனாலும் மது தேன். அதனால் அப்படியே தோய்க்கப்பட்டவைகளான மிருகாணா மாம்சைகி, மிருகங்களினுடைய மாம்சங்களினால் நனந்துகு சந்தோஷம் அடைந்தார்கள். இதெல்லாம் ஒரு கவியினுடைய ஆப்சர்வேஷன். அந்தந்த ஒரு இன்னைக்கும் பண்றது தானே இதெல்லாம். அன்னைக்கு எப்படி அவ அந்த கேடர்ல இருந்தவாள்லாம், அந்த வேலையில இருக்கக்கூடியவா உங்களுக்கு வேட்டையாடும் பொழுது உடனே அங்க உட்காந்துட்டு அதை ஃப்ரெஷ்ஷா சாப்பிட்டுடுறது. அதுக்கப்புறம் எடுத்துட்டு போய் சமைக்கிறதுங்கிறது வேற. அங்க ஃப்ரெஷ்ஷா அவளுடைய பசியையும் தீக்கிறா, சோ தட் தே கேன் கோ ஃபர்தர் ஃபார் இது வேட்டையாடுவது. பர்பஸ் இங்க என்ன? காட்டுல ரொம்ப குரூரமான மிருகங்கள் இருக்கு, அந்த மிருகங்கள் எல்லாத்தையும் விலக்கிடணும். அப்பதான் கண்ணுக்குட்டிகளும் பசுமாடுகளும் பயமில்லாத இருக்க முடியும். அதுதானே நமக்கு பர்பஸ் இங்க. சோ அது தீர்ற வரைக்கும் இங்க இவ பண்ணிட்டு இருக்கா. அயாத யாமைஹி அச்சிர பிரதாபாத்து சுமிருஷ்ட பாகைஹி அதிசல்ய ஸ்ருங்கம் மாம்சைர் மிருகாணாம் மதுனா அவசிக்தைஹி நந்தஸ்ய பிருத்யா விபினே நனந்துஹு நிவேத்யமானான் வனதேவதாபிஹி சங்கிருஹ்ய வன்யான் உபதா விசேஷான் சமம் சுஹൃத்ப்யஹ சஹசா விபேஜே ராமானுரோதேன ரமாசகாயः. ராமானுரோதேன ரமா சகாயா, ரமா லக்ஷ்மியினுடைய சகாயா, அனபாயினி ஸ்ரீஹி. அவ எந்த ஒரு சமயத்திலையும் இங்க என்ன கிருஷ்ணனுக்கு எங்கேருந்து ரமா சகாயான்னு சொல்ல முடியும்? அதாவது ரமானா லக்ஷ்மி, லக்ஷ்மியினுடைய கம்பானியன், சகாயா கூட இருக்கிறவன். அப்படித்தானே அவ கிருஷ்ணனுக்கு இப்பதானே ஏதோ 5 வயசு 7 வயசுன்னு கணக்கு சொல்றா. அந்த தசமஸ்கந்தத்துல அந்த இடம் பார்த்தோம்னா அத்தனோண்டு போய் எங்க இருந்து லக்ஷ்மி அங்க இருக்க முடியும்? அதுக்கு விஷ்ணு புராணத்தை பார்க்கணும். ஸ்ரீஸ்துதியில நம்ம படிக்கும் பொழுது அனபாயினி ஸ்ரீஹீம்பர், அவரை விட்டு எப்பொழுதுமே விலகாமல் இருக்கக்கூடியவள் ஸ்ரீ லக்ஷ்மி. அதனால எந்த இடத்துல அவருக்கு ரமா சகாயான்னு சொன்னாலும் பொருந்ததான் பொருந்தும். அதனால ரமா சகாயா லக்ஷ்மியினுடைய கணவன், லக்ஷ்மியினுடைய சகாய பூதமாக இருக்கக்கூடிய கண்ணன். இங்க ராம அனுரோதேன, இங்க பலராமனுடைய அனுரோதேன வேண்டுகோளுக்கு ஏற்ப இந்த வனதேவதாவெல்லாம் அங்க சாப்பிடுறதுன்னு தீர்மானம் பண்ணிட்டாளோ இல்லையோ, மாம்சத்துக்கு இங்க தொட்டுக்கிறதுக்கு விசேஷம் வேணுமோ இல்லையோ நிறைய. சோ உபதா விசேஷானுங்கிறச்சே உபகார பேதானு, பலவிதமான ஒரு உபகாரங்கள், சாப்பிடுறதுக்கு உண்டான விஷயங்கள் அல்லது எனி கிஃப்ட்ஸ் அப்படியும் எடுத்துக்கலாம். இங்க காட்டுல விளையக்கூடிய விஷயங்களை வனதேவதைகள் எல்லாம் கண்ணனுக்கு கொடுக்கிறான். பல்ராமன் சொல்றபடி பல்ராமனுடைய அனுமதியை வாங்கிண்டு கண்ணன் எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்றானா அங்க. அதுதான் இந்த ஸ்லோகம். ராம அனுரோதேனங்கிறச்சே ராமஸ்ய அனுவர்த்த தத அனுமதிம் லப்த்வா இது யாவத்துங்கிற. அண்ணாமா இங்க பிறக்கணும்னு வேண்டிட்டு தானே ஆதிசேஷன் வந்திருக்காரு இல்லையா? அதனால அண்ணாக்கு ஒரு பர்மிஷன் கேட்கணுமே, அது இங்க சொல்றாரு. ராமானுரோதேன பல்ராமன்ட்ட பர்மிஷன் கேட்டுண்டு ரமாசகாயா கண்ணன் வன தேவதாபிகி நிவேத்தியமானானு, நைவேத்தியம் மாதிரி அந்த வனதேவதைகள் எல்லாம் கொடுக்கிறான். தான் காட்டுல விளைஞ்ச உடனே கொண்டு அங்க கண்ணன்ட்ட கொடுக்கறது. அது முதல் நிவேதனம் பண்ணணும் இல்லையோ பகவானுக்கு. அந்த மாதிரி இந்த காட்டு தேவதைகள் எல்லாம் அவர்களால் நிவேத்தியமானானு, நிவேதனம் செய்யப்படுகின்றது, செய்யப்படும். வன்யானு காட்டில் விளையக்கூடிய, உபதா விசேஷானு பலவிதமான உபகாரம், உபகாரம் கிஃப்ட்ஸ் எடுத்துக்கலாம் அல்லது சாப்பாடுன்னு எடுத்துக்கலாம். பலவிதமான இந்த கந்த மூலம் பழம் பூக்கள் மது தேனு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் வன்யான சங்கிருஹ்ய, அந்த வனதேவதைகள்லாம் கொடுக்கக்கூடிய நிவேதனம் பண்ணக்கூடிய அந்த சாமான எல்லாத்தையும் எடுத்துண்டு கண்ணன் என்ன பண்ணா, சகசா உடனே பல்ராமன்ட்டு அப்படி கேட்டுண்டு ஓகேயா பண்ணட்டமான்னு கேட்டுண்டு சுஹൃத்யா சமம் விபேஜே. அது அவனுக்கு துவேஷபாவமும் கிடையாது, ஸ்நேகபாவமும் இல்லையே. அதனால எல்லா விதத்திலையும் சமமான பார்வை.
கண்ணனுக்கு. அதனால சுகிருத்யா, தன்னுடைய கூட இருக்கக்கூடிய அத்தனை பேரும் சுகிருது தான். எல்லாருக்கும் சகசா உடனே சமம் பங்கு போட்டு விபேஜே கொடுத்தான். he distributed it among them equally ன்னு அர்த்தம். சமம் விபேஜேங்கிறது அது கிரியா விசேஷனம் அந்த இடத்துல. நிவேத்தியமானான் வனதேவதா, இங்க இந்த இடத்துல இல்ல, சரி சிம்பிள் தான் இந்த ஸ்லோகங்கள்லாம். நிவேத்தியமானான் வனதேவதாபிஹி சங்கிரஹ்ய வன்யான் உபதா விசேஷான் சமம் சுஹிருத்யா, சுஹிருத்யா நாலாம் வேற்றுமையில சுஹிருத்யா சஹசா விபேஜே ராமானுரோதேன ரமா சகாயா. அடுத்த ஸ்லோகம். திராணம் சதாம் துஷ்கிருதினாம் விநாசம் தன்வன் அபீஷ்டம் மிருகயா சலேன ஸ்வச்சந்த சர்யா அனுகுணம் கவாம் தச் சக்ரே வனம் சாந்த மிருகாவசேஷம். அந்த காடு இப்ப என்ன ஆயிடுத்து, சாந்த மிருக அவசேஷம் ஆயிடுது. சாந்தமான மிருகங்கள் இருக்கக்கூடிய ஒரு இடமா போயிடுது, அவ்வளவுதான். சாந்தமான மிருகங்கள் மட்டும் மீதி இருக்கு, அவசேஷம் அது மட்டும் தான் பாக்கி இருக்கு. அப்படி அந்த காடு ஆயிடுதான். ஏன்னா கண்ணனுடைய வேலை என்ன, அவதாரத்தினுடைய ஒரு பர்பஸே பரித்ராணாய சாதுனா விநாசாயச்ச துஷ்கிருதா, அதை இங்க கொடுத்துட்டார். சதாம் திராணம், நல்லோர்களை காப்பாற்றுவது, துஷ்கிருதினாம் கெட்ட செயல்களை கொண்டவர்களை விநாசம் செய்வது, அவளை அழிப்பது, இதுதானே அவனுடைய ஒரு அபீஷ்டம். அந்த இதி அபீஷ்டம் தன்வன்னு, இந்த தனக்கு பிடித்தமான ஒரு வேலையை செய்து கொண்டு, எந்த ஒரு டிஸ்கைஸ்ல அப்படின்னா மிருகயா சலேன, மிருகயாங்கிற வியாஜத்தினால அபீஷ்டம் தனக்கு விருப்பமாக இருக்கக்கூடிய சதாம் திராணம் நல்லோர்களை காப்பாற்றுவது, துஷ்கிருதினாம் விநாசம் கெட்டவர்களை விநாசம் செய்வது என்பதை தன்வன்னு குர்வன்னு செய்து கொண்டு. தீட்சிதர் நமக்கு பரித்ராணாய சாதுனாம் விநாசாயச்ச துஷ்கிருதாம்னு கொடுத்துட்டார். ஸ்வ அவதார பிரயோஜனம் சம்பாதையன்னு ஒவ்வொரு இடத்துலயும் தன்னுடைய அவதாரத்தினுடைய அந்த பர்பஸ் அத பண்ணிண்டே வரார் பகவான். அப்படிப்பட்டவர் தன்வன்னு ஸ்வச்சன் சாந்த மிருகாவசேஷம் வனம் சக்ரே, அந்த காட்டை கவாம் ஸ்வச்சந்தச்சர்யா அனுகுணம் வனம் சக்ரே, அந்த காட்டை எப்படி பண்ணார்னா சாந்த மிருக அவசேஷம், வெறும்ன மிருக ஹரிணாதி சௌமிய மிருக மாத்திர அவசேஷம் வியாக்ராதீனாம் ஹதத்வாத்துன்னு போட்டிருக்காரு. புலிகள் எல்லாம் கொன்னத்தினால அங்க வேற எதுவுமே இல்ல, எல்லாம் ரொம்ப சாதாரணப்பட்ட ரொம்ப சாந்தமா இருக்கக்கூடிய மிருகங்கள் தான் இருந்தது, துஷ்ட மிருகங்கள் எல்லாம் அழிச்சாச்சு அப்படின்னு தீட்சிதர் சொல்றார். அந்த இடத்துல உத்தமர் சுவாமிகள் துஷ்டாபி மிருகாக சிலது இருக்கா, இந்த கெட்ட மிருகங்கள்லாமும் சிலது என்ன ஆயிடுதுன்னா கேச்சித்து சிஷ்டாக, சிலவைகள் அங்க பாக்கி இருக்கு, ஆனா அவைகள்லாம் சாந்தமா ஆயிடுத்தான். மிருக அவசேஷம் பாக்கி இருக்கக்கூடிய துஷ்ட மிருகங்கள் எல்லாமே தேஷாம் துஷ்டத்வசிய அபகமாத்து, அதனுடைய அந்த துஷ்ட புத்தி போயிடுத்து, பகவான் சந்நிதி வந்துருத்துன்னா தானா மாறிடுவா, இல்லைன்னா அந்த அவன் அழிச்சுடுவான். அதுதானே எங்க அவனுடைய ஒரு அவதார ரகசியமே அதுதானே. அப்போ பாக்கி எய்தர் வெறும்ன நல்ல மிருகங்கள் மாத்திரம் இருக்கு, அந்த மிருகங்களை காப்பாத்தினா, இந்த கெட்ட மிருகங்கள் இருக்கே அந்த கெட்ட மிருகங்களை ரெண்டு விதத்துல அழிக்கலாம். ஒண்ணு மொத்தமாவே அழிச்சு விடுறது, கம்சன் மாதிரி இருக்கிறவாள, இல்ல அவளுக்கு நல்ல புத்திய கொடுத்து அவளை மாத்துறது, அதுவும் அவன் பண்ணலாம் அவனுடைய அனுகிரகத்தினால. இப்ப அஜாமிளன் மாதிரி உங்களுக்கு நீங்க பார்த்தீங்கன்னா எத்தனையோ பேருக்கு நல்ல கத்திய கொடுத்தான், அவர்களுடைய மனசுல இருக்கக்கூடிய அந்த கெட்ட தன்மையை விளக்குவான். அப்போ என்ன ஆயிடுறது இங்க, அதஹா தே அப்பி பூர்வம் சாந்த மிருகா சப்தாக கிரஹியன், அது என்ன சொல்றாரு இந்த இடத்துல, துஷ்டத்துவம் போயிடுது. அப்ப பாக்கி இருக்கிற அடுத்த ஸ்லோகத்தோட அது ரொம்ப அழகா கனெக்ட் ஆகும். அடுத்ததோ இல்ல அதுக்கு அடுத்ததோ அந்த அடுத்ததுலதான் வருது. அதனால இந்த சாந்த மிருகங்கிறத பாக்கி இருக்கக்கூடிய புலி சிங்கம் இவைகளும் சாதுவா போயிடுத்து. அப்படி அந்த காட்டை செய்து, அது மாத்திரமில்லாத கவாம் பசுமாடுகளுக்கு ஸ்வச்சந்தச்சர்யா அனுகுணம் சக்கரே, இஷ்டம் போல அவர்கள் மேய்வதற்கு உகந்ததாக அந்த காட்டை செய்தான்.
புரியுறதா? ஸ்வச்சந்த ஸ்வைர சரியாங்கரிச்சு செயல், அல்லது இங்க வந்து மாடுகளினுடைய செயல் காடுன்னு எடுக்கரிச்சு சரியாங்கிறது மேயறதுக்கு தான். சோ இஷ்டப்படி மேயறதுக்கு அனுகுணம் உகந்ததாக அந்த காட்டை செய்தான். திராணம் சதாம் துஷ்கிருதினாம் விநாசம் தன்வன் அபீஷ்டம் மிருகயாச்சலேன ஸ்வச்சந்த சரியா அனுகுணம் கவாம் தத்து சக்கரே வனம் சாந்த மிருகாவசேஷம். இந்த காதம்பரியிலயும் ஒரு செக்ஷன் ஒண்ணு வரும், வேட்டையாடுறத வந்து வர்ணிப்பார். அதுல அதுலதான் அந்த கிளி வரும். அந்த கிளிய வந்து இந்த ஹாரிதன் விட்டு ஒருத்தன் எடுத்துட்டு வருவான், ஒரு மகர்ஷி எடுத்துன்னு வருவா. அதாவது ரிஷி புத்திரன் அவன் ஹாரிதன் விட்டும். அந்த கிளி வந்து கீழே விழுந்ததே எதனாலன்னா, ஒரு பெரிய மிருகையா வேட்டையாடுற படம் வரும், ஒருத்தன் வந்து அந்த மரத்து மேல ஏறுவான், எல்லாத்தையும் புடுங்கி புடுங்கி கீழே போடுவான். அந்த மாதிரி ஒரு வர்ணனை இருக்கும். அதுவும் மிருகையா வர்ணனை தான், அழகா இருக்கும், இல்லைன்னு சொல்லல. கண்ணனை இங்க வந்து நமக்கு காமிக்கிறச்சு இது ஒரு தனி சுவாரஸ்யம் தானே. ஏன்னா அங்கங்க அந்த வேதாந்தத்தினுடைய ஒரு இது சுவாரஸ்யம் வர்றதுனால அழகா இருக்கு. நிசர்க காருண்ய தரங்க விருத்தியா நிர்வைரதாம் நைகமகோப திருஷ்டியா சம்பிராபிதா பிராபுரிவ ஏகஜாத்தியம் கேச்சித் கவாம் கேசரி தந்தி முக்கியாக. கேச்சித்து கேசரி தந்தி முக்கியாக, இப்ப முன்னாடி சொன்னோமே அதுதான் சாந்த மிருகாவசேஷம்ங்கிறதான் இங்க வந்து ரீஇட்டரேட் பண்றார். என்னன்னு, சில இந்த கேசரி தந்தி முக்கியாக ரொம்ப முக்கியமாக இருக்கக்கூடிய சிங்கங்கள், கேசரி தந்தி தந்தங்களை உடைய யானைகள், இவைகள் எல்லாம் கேச்சித்து சிலவைகள், பாக்கி எது இருந்ததோ நிர்வைரதாம் சம்பிராபிதாக அவைகளுக்கு வந்து ஒரு விரோத தன்மை இல்லாதபடிக்கு ஆக்கப்பட்டு, கவாம் ஏக ஜாத்தியம் இந்த பசுமாடோட ஒரே ஜாதி கொண்டதாக பண்ணிட்டாராம் கண்ணன். எதனால? நிசர்க காருண்ய தரங்க விருத்தியா. இயற்கையாவே பகவானுக்கு ஒரு காருண்யம், அவனுக்கு வந்து பிரேம ஆபூர்ணம், அவன் பிரேமையினால அப்படியே பூரிச்சு இருக்கக்கூடியவன் கண்ணன். அப்போ அந்த காருண்யத்தினுடைய தரங்கம் இருக்கு இல்லையா, அலைகள், அந்த அலைகளினுடைய விருத்தியா, அந்த அலைகளினுடைய ஒரு விருத்தி மாதிரி இவனுடைய அபாங்கம் காருண்யம் அப்படி வெள்ள வந்து அப்படியே ததும்புறது. அந்த ஒரு காருண்ய அலைகளினுடைய ஒரு செயல்னால, மேலும் அந்த காருண்யம் எங்க இருந்து வருது? நைகம கோப திருஷ்டியா, அவனுடைய கண் பார்வையில இருக்கு. இவன் கோபன் கண்ணன், அதுவும் சாதாரண கோபன் இல்ல. எல்லார பத்தியும் சொல்றச்சே சாதாரண கோபர்கள்னு விடலாம், இவனை சொல்றச்சே ஸ்பெஷல்லா சொல்லணும் இல்லையோ. நைகம கோபகாங்கிறார் தேசிகர். நைகம நிகம சம்பந்தமாக வேத சம்பந்தமாக இருக்கக்கூடிய கோபன். இது பாருங்க, நைகமஹா நிகம சம்பந்தி ஸ்ருதி சித்தா கோபகா உபனிஷத் பாகாக நைகமாக, உபனிஷத்துல சொல்லக்கூடிய கோபன். அதாவது உபனிஷத்திலேயோ அல்லது வேதத்தினுடைய உட்பொருளாக அதனுடைய ஒரு ஃபைனல் பர்பட், சுப்ரீம் தாத்பரியமா நம்ம யாரை எடுத்துப்போம்னா பகவத் ஸ்வரூபத்தை தான் எடுத்துப்போம். இங்க கண்ணன் தான் நமக்கு வந்து ஃபைனல் பர்பட் ஆஃப் தி வேதாஸ் இன்க்ளூடிங் தி உபனிஷத். அப்படி நைகம வேத சம்பந்தமாக இருக்கக்கூடிய கோபன் இருக்கானே கண்ணன், அவனுடைய காருண்ய தரங்கம் போல ஒரு ஒரு செயலை கொண்டதான அந்த கண்ணனுடைய திருஷ்டி, கண் பார்வை இருக்கே, அந்த கண் பார்வையினால் நிர்வைரதாம் சம்பிராபிதாக ஒரு விரோத பாவம் இல்லாமல் இருக்கும் தன்மையை அடைவிக்கப்பட்டு. அப்போ இங்க நிர்வைரதா, நிர்வைரம்னா விரோத தன்மை இல்லை. தத் சந்நிதோ வைரத்தியாகான்னு ஒரு யோக சூத்திரம் இருக்கு. தத் சந்நிதோங்கிறச்சு ஒரு யோகி சமபுத்தியோட இருக்கக்கூடிய ஒரு ரிஷி, மகரிஷியா இருக்கட்டும், அந்த அஷ்டாங்க யோகத்துல அந்த சர்வபூத தயா வந்து அந்த மனசுல அந்த அந்த ஒரு பாவத்தோட இருக்கக்கூடிய ஒரு ரிஷியின் சந்நிதியில தத் சந்நிதோ வைரத்தியாக அந்த விரோத பாவம்ங்கிறது போயிடும். அதனால இங்க கண்ணனுடைய அங்க கண் பார்வை அங்க சாநித்தியம் இருக்கிறதுனால இந்த சிங்கத்துக்கும் பசுமாட்டுக்கும் வித்தியாசமே தெரியாத இருந்துதான், அவ்வளவு சாதுவா இருந்துதான் இந்த சிங்கங்கள் கூட.
நிர்வைரதாம் சம்பிராபிதாக விரோத பாவமே இல்லாத செய்யப்பட்டு கேச்சித் கேசரிதந்தி முக்கியாக சில சிங்கங்களும் யானைகளும் கவாம் ஏகஜாத்தியம் இங்க இருக்கு பிராப்புகு கவாம் அந்த பசுமாடுகளுடன் கூட ஒரே ஜாதிங்கிற ஒரு கான்செப்ட பிராப்புகு அடைந்து விட்டன. அது போல் இருந்ததுன்னுட்டு இது கம்ய உத்பிரேக்ஷாங்கணும். ஐக்க ஜாத்தியம் பிராப்புகு இவ ஒரே ஜாதியாக இருக்கும் தன்மையை அடைந்து விட்டன போல் இருக்கின்றன. அந்த போலுங்கிறது ஸ்லோகத்துல இல்ல, இவங்கிறது ஸ்லோகத்துல இல்ல. அதனால இதை கம்யம் சஜஸ்டிவா இருக்கக்கூடிய உத்பிரேக்ஷான்னு எடுத்துக்கிறோம். கட்டாட்சபாத்தேனா அவனுடைய கட்டாட்ச வீழ்ச்சியினால நிர்வைரதாம் பிராபைய அவளுக்கு முதல்ல என்ன பாக்கி இருக்கிறவா பர்பஸே போயிடுமே. அப்புறம் பசுமாடெல்லாம் நிம்மதியா அங்க சுத்தணுங்கிறதுக்காக தானே இத்தனை பிரயத்தனப்பட்டிருக்காங்க கண்ணன். அப்போ பாக்கி இருக்கிற அந்த 2-3 மிருகமும் இதை திருப்பி அடிச்சதுன்னா அந்த டேஞ்சர் போகாம தானே இருக்கு. அதனால தன்னுடைய கண் பார்வையினாலேயே அதனுடைய ஒரு விரோத தன்மையை போக்கி லீலார்த்தம் விமுக்தாக கேச்சன ஹிம்ஸ்ராக கோபிஹி சஹா தது அவிசேஷேன சேருகுங்கிறார். லீலார்த்தம் சும்மா ஏன் அதையும் கொண்டு இருக்கலாமேன்னு கேட்பா. அது விளையாட்டுக்காக அதுவும் இருக்கட்டுமே. காடுங்கிறச்சு ஒரு சிங்கம் புலி இருந்தா தானே அதுக்கு அழகு. அதனால இருந்துட்டு போட்டோன்னுட்டு அதை விடுவிச்சுட்டானான் கண்ணன். லீலார்த்தம் விமுக்தாக ஹிம்ஸ்ராக கொடூரமான ஒரு கொடுமை செய்யக்கூடிய விலங்குகளாக இருந்தாலும் கோபிகி சகா பசுமாடோட கூட தது அவிசேஷேன ரெண்டும் ஒன்னா இது வேற ஸ்பீஷீஸ் மாதிரியே தெரியலையே. அப்படி சேருகு அங்கேயும் இங்கேயும் அதுவும் மேஞ்சின்னு இருந்துதான் பசுமாடு மாதிரி. நிசர்க காருண்ய தரங்க விருத்தியா நிர்வைரதாம் நைகம கோபதிருஷ்டியா சம்பிராபிதா பிராபுர் இவ இவ இருக்கு. நான் பாக்கல, இவ இருக்கு. அப்ப கம்ய உத்பிரேக்ஷா இல்ல, இது கிரியா உத்பிரேக்ஷா தான். பிராபுர் இவ ஐக்கஜாத்தியம் கேச்சித் கவாம் கேசரி தந்தி முக்கியாக விதூன்வதா தூலி கதம்பரேணூன் தாரா கதம்பாங்குர காரணேன நின்யுஷ்ரமம் நிர்ஜர பிந்து பாஜாம் நிர்ஜர பிந்து பாஜா நபஸ்வதா நந்தசுத அனுயாதாக. நந்தசுத அனுயாதாக நந்தசுதனோட கூட அவனை பின்தொடர்ந்து வந்தவர்கள் கோபர்கள் எல்லோருமே அப்படியே கொஞ்சம் சிரம பரிகாரம் பண்ணிண்டா. சிரமம் நின்யுகும் சிரமத்தை போக்கினர்கள். வேட்டையாடின்னு இருந்ததுனால கொஞ்ச நேரம் அப்படி உட்காந்துட்டு அந்த சிரமத்தை போக்குறதுக்கு என்ன வேணும், நல்ல ஜிலு ஜிலுன்னு காத்து வரணும். இந்த மெட்ராஸ்ல ஈவினிங்ல சீ பிரீஸ்ன்னு ஒண்ணு சொல்லுவாங்க இல்லையோ, அந்த சீ பிரீஸ் அதுதான் இங்க. இது சீ இல்ல, பட் சொல்றேன், அந்த சாயந்தர வேளையில சிரம பரிகாரத்துக்கு ஒரு நிமிஷம் அப்படி நின்னோம்னா அந்த காத்தடிக்கும். அந்த காத்தை இங்க வர்ணிக்கிறார். நபஸ்வதா நபஸ்வதா காற்றினால் வாயுனா சிரமம் நின்யுகும் சிரமம் சிரமத்தை போக்கினார்கள் வாயுவை கொண்டு அந்த காற்றினால். நந்தசுத அனுயாதாக நந்த கண்ணனை பின்தொடர்ந்து வரக்கூடிய அந்த கோபர்கள் எல்லாருமே சிரமம் நின்யுகும் தன்னுடைய சிரம பரிகாரத்தை செய்தார்கள். இப்ப என்ன ஆயிடுத்து, தூலி கதம்ப ரேணுன்னு விதுன்வதா எல்லாமே திருத்தியா ஏகவச்சனத்துல இருக்கு. அந்த நபஸ்வதா வாயுக்கு அட்ஜெக்டிவ். எப்படி கதம்ப புஷ்பங்கள் இருக்கு, அந்த கதம்ப புஷ்பங்களினுடைய மகரந்தத்தை அப்படியே எடுத்துட்டு வரதான். அதனால வசந்த ருத்துவுல இருக்கக்கூடிய கதம்ப விசேஷம்னு இருக்கலாம், அல்லது பின்னாடி வரக்கூடிய வருஷா ருத்து வரப்போறது. அந்த வருஷா ருத்துக்கு முன்னாடியே சில புஷ்பங்கள்லாம் அதாவது அதை இண்டிகேட் பண்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சில சாரல்லையே அந்த கதம்ப புஷ்பங்கள்லாம் மலர ஆரம்பிச்சிடும். மழையில வரக்கூடிய வருஷ ருத்துவுல வரக்கூடிய புஷ்பங்கள் தான் கதம்ப புஷ்பங்கள். இல்ல இது வேற வெரைட்டியா இருக்கலாங்கிறார் இவர். இவர் என்ன சொல்றாருன்னா, உத்தமுரார் வசந்த சமுல்லாசி கதம்பகா தூலி கதம்ப ஈதிவத் வருஷ தாராயாம் வர்த்தமானஹா கதம்பகா தாரா கதம்பகா அப்படிங்கிற. அது தூலி கதம்பகான்னு ஒரு வெரைட்டி, தாரா கதம்பகான்னு ஒரு வெரைட்டிங்கிற.
இப்படி இவர் வந்து இருக்கலாமோ இது சியாத் அப்படின்னு ஒரு சொல்றார். ஏன்னா ரெண்டு விதமா இங்க வந்து ரெண்டு கதம்ப புஷ்பமா இருக்கக்கூடும்ங்கிற மாதிரி சொல்றார். சோ தூலி கதம்பகா கதம்ப விசேஷா, இந்த ஒரு கதம்ப புஷ்பம் அது யோ வசந்தே சமுல்லசதி தஸ்ய ரேணூன்னு தத் புஷ்பராகான்னு கிரீஷ்மே அப்படி அனுவர்த்தமானான். அது அப்படியே பூத்து குலுங்கும். இதுல வசந்த ரிதுல 2 மாசம் வரைக்கும் மாத்தி 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 அது வந்து பூக்க ஆரம்பிக்கும். அப்போ அந்த பூ வாட உங்களுக்கு வந்து இந்த தூளி எல்லாம் பறந்துன்னு இருக்கும். ஏன்னா கிரீஷ்ம காலத்துல அந்த தூசிய வந்து இப்ப மகரந்தம் இருக்கும் இல்லையோ, போலன் கிரெயின்ஸ், அதை வந்து அடக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு மழை வந்தாதான் அதை அடிச்சு அது கீழே தள்ளும். மழை வராத வரையில் உங்களுக்கு மகரந்த தூள் வந்து பறந்துட்டு இருக்கும். அது கிரீஷ்ம காலத்துல கூட பறக்கிறது. இதுல இன்னொன்னு எப்படி யோசிக்கலாம்னா, கண்ணனோட ஒரு சாநித்தியம் இருக்கிறதுனால அங்க செழிப்பா இருந்தது அந்த காடுகள், அங்க இன்னமும் அந்த கதம்ப புஷ்பங்கள் எல்லாம் பூத்துன்னு இருந்ததுன்னு ஒரு இது எடுத்துக்கலாம். வசந்த ரித்துவை சேர்ந்த அந்த கதம்ப புஷ்பங்கள் இங்க பூத்துன்னு இருந்ததுனால அந்த தூளி கதம்பங்கிற புஷ்பத்தினுடைய ரேணூன்னு மகரந்த தூள்களை விதுன்வதா அசைக்கின்றதான, விதுன்வதா கம்பயதா, அதை அசைக்கின்றதான வாயுனா முதல் அட்ஜெக்டிவ். தாரா கதம்ப அங்குர காரணேன, தாரா கதம்பம்னுட்டு இன்னொரு ஒரு வெரைட்டி. இது வந்து வருஷா காலத்துல வரக்கூடிய ஒரு வெரைட்டி ஆஃப் கதம்பம். அதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய மொட்டுக்கள், அதாவது தாரா கதம்ப அங்குர காரணம். தாரா கதம்பத்தினுடைய மொட்டுக்களுக்கு காரணமாக இருக்கக்கூடிய இந்த காற்று. ஏன்னா காத்து வீச ஆரம்பிக்கிறதுன்னு உடனேயே கிட்டக்க வரப்போறது வருஷா காலம் அப்படின்னு தெரியும் நமக்கு. அந்த ஒரு மழை காலம் ஆரம்பிக்க போறது, காத்து மேகாத்து அடிக்க அடிக்க நமக்கு வந்து ஜூன்ல மான்சூன் வரப்போறதுன்னு பேரு. யூஸ்வலி யூனோ நம்மளோட மான்சூன் டைம் யோசிச்சோம்னா இந்த நார்த்தன் சைட் வெஸ்டர்ன் சைட்ல எல்லாம் இட் வில் பி லைக் தட். அதுக்கு சொல்றீங்க அந்த காத்து வரும் பொழுது பின்னாடி நேதியசி வருஷா காலேங்கிற, சீக்கிரமாகவே வருஷா காலம் இட் இஸ் வெரி நியர். அதுல பாவினாம் ஏற்பட போகின்ற ஒரு தாரா கதம்பம், அவைகளினுடைய மொட்டுக்கள், அந்த மொட்டுக்கு காரணமாக இருக்கக்கூடிய வாயு. சோ இது என்ன, ஒண்ணு வாசனையோட இருக்கு, அந்த மகரந்தத்தை எடுத்துன்னு வர்றதுனால அந்த இது வாசனையோட இருக்கு. இன்னொன்னு இந்த தாரா கதம்பம் மொட்டு வைக்கிறதுக்கு காரணமா இருக்குன்னு சொல்றதுனால வருஷா காலம் இஸ் நாட் ஃபார் ஆஃப். இப்ப வரப்போறது அந்த மழை காலம் அப்படிங்கறத இண்டிகேட் பண்றது அந்த காத்து. மூணாவது அட்ஜெக்டிவ் என்னன்னா நிர்ஜர பிந்து பாஜா. பக்கத்துல நீர்வீழ்ச்சி இருக்கு, அந்த நீர்வீழ்ச்சியினுடைய ஒரு பிந்து திவிலைகளை, மலைப்பிரதேசம் அங்க இருக்கு, கோவர்தனகிரியும் இருக்கு, அந்த கோவர்தனகிரியினுடைய இதுல நிறைய நீர்வீழ்ச்சிகள் இருந்திருக்குமா இருக்கும், அதனுடைய திவிலைகளை எடுத்துக்கொண்டு வரும் ஒரு காத்து. அதனால குழு குழு குழுன்னு இருக்கு, நீர்த்துளிகளையும் எடுத்துன்னு வருது. அப்படிப்பட்ட அந்த காத்தை வைத்துக்கொண்டு காற்றினால் இவர்கள்லாம் சிரம பரிகாரம் பண்ணிண்டா. நந்தசுத அனுயாதாக சிரமம் நின்யுஹு விதுன்வதா தூலி கதம்ப ரேணூனு தாரா கதம்பாங்குர காரணேன நின்யுஹு சிரமம் நிர்ஜர பிந்து பாஜா நபஸ்வதா நந்தசுதானு யாதாக. அமர்த்திய யக்ஷேஸ்வர தாம பாஜோஹோ ஆராமயோஹோ ஏகம் இவ அவதாரம், ஏகம் இவாவதாரம் பிரசாந்த கர்மாதிசயம் பிரபாவாத் விருந்தாவனம் நந்தசுதோ விதேனே. அப்படியே அந்த கர்மம் வெயில் காலத்தினுடைய ஒரு சூடே தெரியாத இந்த காட்டை ஆக்கிட்டான் விருந்தாவனத்தை. அதை வர்ணிக்கிற. அது மாத்திரம் இல்ல, அமராவதி அலகாபுரி ரெண்டு சொர்க்க நகரங்கள் நமக்கு தெரிஞ்சதா இருக்கா? மேபி மேல இன்னும் நிறைய நகரங்கள் இருக்கோ என்னமோ, யாருக்கும் தெரியாது. தலைநகரமா இருக்கக்கூடியது அமராவதி இந்திரனுக்கு. அதுல நந்தனவனம்னுட்டு ஒண்ணு இருக்கு, அவனுடைய நந்தவனம், நந்தனம்னு பேரு. இதே அலகாபுரிங்கிறது குபேரனுடைய பட்டணம்.
குபேரப்பட்டணத்திலையும் சித்திரரதனுடைய ஒரு ஆராம அது தோட்டம் இருக்கு. இது ரெண்டுமே வசதி ஏன்னா தெய்வீகமான ஒண்ணு வந்து ஸ்வர்க்கத்திலேயே இருக்கு, இன்னொன்னு வந்து அலகாபுரி குபேரனுடைய பட்டணத்துல இருக்கிறதுனால அதுவும் ரொம்ப செழிப்பாதான் இருக்கும். அது ரெண்டுமே ஒரே ஒன்னா சேர்ந்து ஒரு அவதாரம் எடுத்ததுன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இந்த பிருந்தாவனத்தை பண்ணிட்டானா கண்ணன். அமர்த்திய யக்ஷேஸ்வர தாம பாஜோஹோ ஆராமயோஹோ ஏகம் அவதாரம் இவ. அமர்த்திய அமர்த்திய ஈஸ்வர யக்ஷ ஈஸ்வர ரெண்டுத்தையும் சேர்க்கணும். அமர்த்தியங்கர்ச்சே தேவர்கள், மர்த்திய லோகத்துல இருக்கக்கூடிய மர்த்தியாகான மனுஷியர்கள், அமர்த்தியாகான தேவர்கள். தேவர்களுடைய ஈஸ்வரன் இந்திரன், அவனுடைய தாம அமராவதி, அதில் இருக்கும் பாக்கு ஆராமகா, அந்த அமராவதி புரியில இருக்கக்கூடிய ஆராமகா தோட்டம் நந்தனவனம். இங்க போட்டிருக்காரு அமர்த்தியானாம் யக்ஷானாம் ச ஈஸ்வரோ இந்திர குபேரோ, அவர்களுடைய தாம அமராவதி அலகே, அதில் இருக்கும் ஆராமாங்கிறது நந்தன சைத்திரரத. சித்திரரதன்னு ஒரு கந்தர்வன், சைத்திரரதங்கிறது அந்த அவன் தான் வந்து காப்பாத்துறான், அந்த பாலகனா இருக்கான், அவனுடைய ரூல்ல இருக்கு அது அந்த உத்தியானம், அத சொல்றார். சோ அமர்த்திய ஈஸ்வர தாமபாக்கு ஆராமஹா அது நந்தனவனம். அதே யக்ஷேஸ்வர யக்ஷர்களினுடைய தலைவனாக இருக்கும் குபேரன், அவனுடைய தாம அலகாபுரி, அதில் இருக்கும் ஆராமஹா உத்தியானம் சைத்திர ரதம்ங்கிற உத்தியானம். இவை இரண்டினுடைய ஆராமயோகோ ஏகம் அவதாரம் இவ, ரெண்டுத்தினுடைய ஒரே அவதாரமாக விளங்கக்கூடிய பிரசாந்த இருக்கும்படியாக இந்த விருந்தாவனத்தை தன்னுடைய பிரபாவத்தினால எப்படி பண்ணா, பிரசாந்த கர்மாதிசயம் நந்தசுதா விதேனே, நந்தசுதா கண்ணன் இது இவையினுடைய ஏக அவதாரமாக பிரசாந்த கர்ம அதிசயம், கர்ம வெயிலினுடைய அதிசயம், ரொம்ப கூர்மையான வெயிலினுடைய ஒரு பிரசாந்தம், அது அப்படியே அடக்கிட்டான். அப்படி அடக்கப்பட்டதான ஒரு வெயிலினுடைய பிரபாவத்தை கொண்டது அந்த வனம் காடு, அப்படி செய்தான். சோ அப்படியே குழுகுழும் இருந்தது, ஏசி மாதிரி இருந்தது. அண்ட் இப்போ அடுத்த ஸ்லோகத்திலிருந்து வருஷா காலத்தினுடைய வர்ணனை, கிட்டத்தட்ட ஒரு இதுவும் ஒரு 10 ஸ்லோகம் 11 ஸ்லோகம் வருஷ ரித்துவனுடைய வர்ணனை வரும். அதுக்கப்புறம் சரத் ரித்துவனுடைய வர்ணனை. அமர்த்திய யக்ஷேஸ்வர தாம பாஜோஹோ ஆராமயோஹோ ஏகமிவாவதாரம் பிரசாந்த கர்மாதிசயம் பிரபாவாத் விருந்தாவனம் நந்தசுதோ விதேனே. இந்த விருந்தாவனம் பிரசாந்த கர்மாதிசயம் விதேனே, விதேனேன்னு செய்தான்னு அர்த்தம், அவ்வளவுதான். விதனோதி கரோதி, இந்த விருந்தாவனத்தை வெயில் அடங்கின வெயிலை கொண்டதாக இருந்தது, செய்தான். சோ அமர்த்திய யக்ஷேஸ்வர தாம பாஜோஹோ ஆராமயோர் ஏகமிவாவதாரம் பிரசாந்த கர்மாதிசயம் பிரபாவாத் விருந்தாவனம் நந்தசுதோ விதேனே. அடுத்தது வருஷ ரித்துவனுடைய வர்ணனை, இது அடுத்த செஷன்ல இருந்து பார்க்கலாம். வந்தே விருந்தாவனச்சரம் வல்லவீஜன வல்லபம் ஜெயந்தி சம்பவம் தாம வைஜெயந்தி விபூஷணம்.